அனைவருக்கும் வணக்கம். இன்று அக்டோபர் 27 என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது, டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி சில தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி இல்லை, நானும் உங்களுமே ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. We are providing daily information of stock market or daily news of share market. ஸோ வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது பங்கு ஆட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட். 1080 ரூபா கேன் பேஸ், 120 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஒப்பிட்டு பார்க்கும்போது சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 87% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. இது இயர் ஆன் இயரில் மட்டும் குவார்டர் ரைட் சைடில் இருக்குது, அது ரெட் கலரில் இருக்குது. ஸோ அது வந்து டவுனாக இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறது. மற்றபடி கம்பெனி 120 கோடி ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில் சூப்பரான ரிசல்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். 770 ரூபா கன் பேஸ், 719 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 35%, நெட் ப்ராஃபிட் 213% வந்திருக்கு. போன வருஷம் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்லேருந்து இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. அது சூப்பரான ப்ராஃபிட்டு. அவங்க பண்ண லாஸை விட அதிகமான ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். 837 ரூபா கன் பேஸ், 148 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 19% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு நல்ல ரிசல்ட்டு. ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் 412 ரூபா கன் பேஸ், 227 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11%, நெட் ப்ராஃபிட் 65%. ஸோ இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டரும் ரெட் க்ரீனாக தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் 155 ரூபா கன் பேஸ், 8191 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2%, நெட் ப்ராஃபிட் ஒரு 1000 மடங்குக்கு மேலே, 1000% மேலே வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 440 கோடி ப்ராஃபிட் லாஸ் பண்ணாங்க. இப்போ 8190 கோடி. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில். குவார்ட்டர்லேயும் அதே மாதிரி தான். போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 6808 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ அப்படியே 8191 கோடி. ஸோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன். டிவிடெண்ட் எதுவும் அறிவிக்கல, இப்போ பொறுத்து வந்து பார்க்கலாம் எதுவும் கொடுக்குறாங்கன்னு. சோயனா PLW ப்ரிசிஷன் ஃபோர்ஜிங் லிமிடெட் 484 ரூபா கன் பேஸ், 120 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 23%, ப்ராஃபிட் 18% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு இதுவும் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு. ராகவ் ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்சர் லிமிடெட் 724 ரூபா கன் பேஸ், 13 கோடி 80 லட்சம், கிட்டத்தட்ட 14 கோடி ப்ராஃபிட். இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 29%, நெட் ப்ராஃபிட் 58% வந்திருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில். அடுத்து பார்த்தீங்கன்னா SRF லிமிடெட் 3019 ரூபா கன் பேஸ், 388 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 93% வந்திருக்கு. போன வருஷம் பண்ண ப்ராஃபிட்டை அப்படியே கொஞ்சம் டபுள் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இது இயர் ஆன் இயரில் மட்டும்தான். குவார்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சாய் சேல்ஸ் லிமிடெட் 196 ரூபா கன் பேஸ், கலாமந்தின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. நான் பெங்களூரில் கூட ஒரு ஏரியா இருக்குது, கலாமந்தின்னு ஒரு கடையும் இருக்குது. ஸோ நம்ம சவுத்தில் இருக்கான்னு தெரில, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரில, பட் நார்த் சைடில் தான் இருக்குது. ஹைதராபாத்தில் மெயினாக இருக்குது இந்த கம்பெனியோட பிரான்ச்சு. ஸோ பெங்களூரில் வந்து ஒரு ஸ்டாப்பே இருக்குது, கலாமந்தின்னு, மரத்தள்ளியில். ஸோ 40 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒன்லி இந்த சேல்ஸ் இந்த மாதிரி நம்ம சென்னை சில்க்ஸ் மாதிரி தான் ஷேரிஸ் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 40 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 28%, நெட் ப்ராஃபிட் 68% வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க சாய் சில்க்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனி, இந்த ஸ்டாக்கை பற்றி ஏன் சொல்கிறேன்னா, நான் பெங்களூரில் இருந்த காரணத்துக்காக தான், மற்றபடி வரணும் இல்லை. அந்த கலாமந்திரிங்கிற பஸ் ஸ்டாப்புக்காண்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா மானக்ஷியா கோட்டட் மெட்டல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 180 ரூபா கேன் பேஸ், 14 கோடி ப்ராஃபிட்டு. இயர் ஆன் இயரில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 476% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. கேனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் 122 ரூபா கேன் பேஸ், கிட்டத்தட்ட 41 கோடி, அதாவது 40 கோடி 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 29% டவுனு, பட் நெட் ப்ராஃபிட் 11% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசெண்டாக லிஸ்டான கம்பெனி தான் இந்த கேனரா HSBC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா கெனரா ரொபேக்கோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களும் ரீசெண்டாக லிஸ்டானதான் 356 ரூபா கேன் பேஸ். இவங்க 48 கோடி 70 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் 4% வந்திருக்கு. பட் போன வருஷம் இதே கோட்டோட போயிட்டு பார்க்கும்போது கம்பேர் பண்ணால் 3% டவுன் ஆயிருக்கு ரிசல்ட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட 49 கோடி பண்ணியிருக்காங்க. போன இதில் பார்த்தீங்கன்னா 50 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு இயர் ஆன் இயரில் டவுனாக இருக்குது. பேட்டா இந்தியா லிமிடெட் 1166 ரூபா கேன் பேஸ், கிட்டத்தட்ட 14 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 4%, நெட் ப்ராஃபிட் 73% டவுனு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 52 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. இது குவார்ட்டரும் சரி, இயர் ஆன் இயர் சரி. அடுத்து நம்ம பார்க்குறது PDS லிமிடெட் 330 ரூபா கேன் பேஸ், 48 கோடி ப்ராஃபிட். 8 கோடிங்கிறது ப்ராஃபிட் தான், பட் இயர் ஆன் இயரில் சேல்ஸ் 3% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 46% டவுனாக இருக்குது. ஸோ இயர் ஆன் இயரில் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அதுதான் ரீசனு. அதேமாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.65 தராங்க.
டிவிண்டியில் ஒரு 0.5% வருது. ரெக்கார்ட் வந்து 31 அக்டோபர். எக்ஸிட்டும் அதே தான். சிக்டா வந்து ட்ரேடிங் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. பிடிஎஸ் லிமிடெட். சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 4000 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 165 கோடி ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 5% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 20% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஓவராலாக டவுனாக இருக்குது. குவார்ட்டரில் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. சாரி, இருந்தாலும் கம்பெனி 11 ரூபா டிவிடெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் ஒரு 0.25% வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 3 நவம்பர். சிக்டா வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ். மஜிகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் 2810 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 749 கோடி ப்ராஃபிட். இயர்னியில் சேல்ஸ் 6%, நெட் ப்ராஃபிட் 28% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டு இயர்னியில் சூப்பரான ரிசல்ட்டு. அதேமாதிரி 6 ரூபா டிவிடெண்டும் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 0.25%. ரெக்கார்ட் வந்து 4 நவம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதோட பேமெண்ட் வந்து 26 நவம்பருக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். சிக்டா வந்து ஷிப் பில்டிங்கில் இருக்காங்க. மஜிகான் டாக் ஷிப் பில்டர். ஷில்ப் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 80 பைசா தான் கரண்ட் ப்ரைஸு. ஒரு பெனி ஸ்டாக் எந்த அளவுக்கு ரிஸ்க்குன்னு பார்த்துக்கோங்க. அதுமாதிரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தேன் இந்த கம்பெனி பெருசாக ரிசர்வ் இல்லை. மேபி அதை நம்ம ஆன்லைனில் காட்ட மாட்டாங்க. மேபி ஒரு இந்த போன குவார்ட்டரில் இல்லை, மேபி இந்த குவார்ட்டரில் எதுவும் பெருகியிருப்பாங்களாம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப சின்ன போனஸ் தான். நீங்கள் 11 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 5 ஷேர் வந்து போனஸாக தரும். ஸோ 22 ஷேர் வச்சிங்கன்னா 10 ஷேர் உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய விரைவில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிக்டா வந்து ஐடி எனேபிள் சர்வீஸில் இருக்காங்க. ஷில்ப் டெக்னாலஜிஸ் லிமிடெட். அடுத்து நான் பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் லிமிடெட் 5178 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கான ரெக்கார்டு வந்து 7 நவம்பர். சிக்டா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல். மணி பாக்ஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 168 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 30 அக்டோபரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் ரிசல்ட்டு அதோட போனஸும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. 2019 ஒரு போனஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா 1:10 கொடுத்தாங்க. 10 ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக கொடுத்தாங்க. பட் இப்போ கம்பெனியில் நல்லா ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஸோ அதே ரிசர்வில் தருவாங்களா இல்லை அதோட சூப்பராக தருவாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சிக்டா வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபாஷனல் கம்பெனி. ரூட் மொபைல் லிமிடெட் 732 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3 நவம்பரில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதற்கான ரெக்கார்ட் வந்து 10 நவம்பர். சிக்டா வந்து அதர் டெலிகாம் சர்வீஸில் இருக்காங்க. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு 3 டிவிடெண்ட் வந்துட்டு 3 ரூபா அதுக்கப்புறம் 2 ரூபா. ஸோ அதிகபட்சம் 3 வந்து 2 ரூபா அந்த ரேஞ்சில் தரலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். காட்ஃப்ரே பிலிப்ஸ் இந்தியா லிமிடெட் 3165 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 3 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் ரெக்கார்டு வந்து 10 நவம்பராக இருக்கலாம். ஸோ இந்த 10 நவம்பர் ரெக்கார்டுங்கிறது மேபி ஒரு காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்காக இருக்கலாம். நீங்கள் எது கொடுத்தாலும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. முதல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணது உண்மை. அதுமாதிரி டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வருஷம் 60 ரூபா டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் டிவிடெண்டுக்கு அப்புறம் போனஸ் கொடுத்தாங்க. அதனால தான் நான் ஃபுல்லாகவே ரெட்டாக பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு கலரை கொடுத்துருக்கேன். காரணம் வந்து என்னென்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. போனஸ் வந்து 2:1 என்னமோ கொடுத்துருக்காங்க. ஒரு ஷேருக்கு 2 ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 60 ரூபா டிவிடெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 30 ரூபாயும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 10 ரூபாயில் 20 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். இது ஒரு சிகரெட் அண்ட் டொபாக்கோ கம்பெனி. சிஆர்எம் சில்க்ஸ் மில்ஸ் லிமிடெட் 729 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 4 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. சப்போஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் அதுக்கான ரெக்கார்டு வந்து 7 நவம்பர். சிக்டா வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டு. இந்த வருஷம் ஆல்ரெடி 2 டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. ஒன்று 3 ரூபா, ஒன்று 5 ரூபா. ஸோ 3 ரூபாலேருந்து 5 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நவ்னீத் எஜுகேஷன் லிமிடெட் 161 ரூபா கரண்ட் ப்ரைஸு. 10 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணாங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ரெக்கார்டு வந்து 7 நவம்பர் அப்படின்னு போட்டிருக்கேன். அது தவறான செய்தி. இந்த காப்பி பேஸ்ட் மிஸ்டேக்கு. ஸோ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு காப்பி பேஸ்ட் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா 7 நவம்பர்லாம் இல்லை. ஏன்னா 10 நவம்பர் தான் போர்டு மீட்டிங்கு. ஸோ 10 நவம்பருக்கு போர்டு மீட்டிங் வச்சுட்டு 7 நவம்பர் ரெக்கார்டு வந்து அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் தான் வரணும். ஸோ 10 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அதில் டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செப்டம்பரில் ஆல்ரெடி இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கொண்டு ஒரு ரூபா 50 பைசா இல்லை 2 ரூபா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கலாம். சிக்டா வந்து பிரிண்டிங் பப்ளிகேஷனில் இருக்காங்க. நவ்னீத் எஜுகேஷன். இன்றைக்கி இந்த காலனியோட முடிஞ்சது. ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு நான் சொன்னேன். எவரி ரெக்கார்ட் வேணால் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சில நேரம் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏன்னா வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணேன். வெளியே போயிருந்தேன், வரதுக்கு லேட் ஆகிட்டு. ஸோ அதனால் இப்போ தான் ரெடி பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இந்த காலனி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு நம்பினீங்கன்னா நம்ம சேனலுக்கு வழக்கம் போல் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. போகும்போது அந்த லைக் பட்டனை தட்டிட்டு போங்க.